அனைத்து தொழில்நுட்ப தகவல்களையும் நம்ம மொழியில தெரிஞ்சுக்க நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் அழுத்திடுங்க. தமிழா இணைந்த அனைவருக்கும் வணக்கம். இந்தியாவில் இப்போதைக்கு பார்த்தோம் அப்படின்னா பட்ஜெட் செக்மெண்ட் ஸ்மார்ட் ஃபோன் மார்க்கெட் அப்படிங்கிறது ரொம்பவே ஹீட்டட் அப் ஆகிட்டு இருக்கு அப்படின்னு தான் நம்ம வந்து சொல்லணும். Redmi Note 7 Pro அப்படிங்கிற ஒரு எக்ஸ்ட்ராடினரியான மொபைலை 14,000க்கு வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க Redmi. ஸோ இதற்காக அடுத்து வரப்போகிற ஸ்மார்ட் ஃபோன் காம்படிட்டர் அப்படின்னு கூட நம்ம வந்து சொல்லலாம் Realme 3 Pro. ஸோ Realme 3 சமீபத்தில் லான்ச் பண்ணியிருந்தாங்க அப்படின்னாலும் Realme 3 Pro பற்றி ஒரு சில டீஸ் வந்து பண்ணியிருந்தாங்க. மேலும் இதை பற்றின பல்வேறு தகவல்கள் இப்போ நமக்கு தெரிய வந்திருக்கு. அதோடைய தொகுப்பாக தான் இந்த வீடியோ இருக்க போகுது. ஸோ Redmi Note 7 Proக்கு டைரக்ட் காம்படிட்டராக வரப்போகிற ஃபோன் தான் Realme 3 Pro. ஸோ இதை பற்றி முழுமையாக தெரிஞ்சுக்க இந்த வீடியோ கடைசி வரை பாருங்க. ஸோ Realme 3 Pro பற்றி பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்கள் இதுவரையும் ஏதாவது Realme ஃபோன் பயன்படுத்திருந்தீங்க அப்படின்னா அது என்ன மாடல் அப்படிங்கிறத மறந்துடாம கீழே வந்து மென்ஷன் பண்ணுங்கள். கண்டிப்பாகவே நான் வந்து எதிர்பார்த்துட்டு இருப்பேன் உங்களுடைய கமெண்ட்ஸ்க்காக. ஸோ Realme 3 Pro முதல்ல இதுடைய அஃபிஷியலான லான்ச்சை வந்து பார்த்தலாம். இது பார்த்தோம் அப்படின்னா ஏப்ரலில் லான்ச் ஆகும் அப்படிங்கிற போல் அவங்களுடைய அஃபிஷியல் Realme 3 லான்ச்சில் வந்து சொல்லியிருந்தாங்க. ஸோ ஏப்ரல் எந்த பர்டிகுலர் டேட் அப்படிங்கிற போல தெரியல, பட் செகண்ட் ஹாஃப் உடைய ஸ்டார்டிங்கில் வந்து லான்ச் ஆகலாம் அப்படிங்கிற போல இப்போ நமக்கு வந்து தெரிய வந்துட்டு இருக்கு. ஸோ இதுதான் லான்ச் டேட்டை பொறுத்தவரை. இதை தாண்டி முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னாக்கா Realme 3 உடைய லான்ச் கடைசியில் பார்த்தோம் அப்படின்னா Realme ஒரு ஸ்லைட் வந்து போட்டிருந்தாங்க. அதை நீங்களே இப்போ வந்து பார்க்கலாம். இதில் பார்த்தோம் அப்படின்னா Realme 3 Pro வரப்போகுது அப்படின்னு சொல்லி போட்டு எந்தெந்த ஃபீச்சர்ஸ் எல்லாம் Redmi Note 7 Proல ஹைலைட்டடாக இப்போ வரையும் இருந்துட்டு இருக்கு அப்படிங்கிறத ஹைலைட் பண்ணியிருந்தாங்க. இது எதனால் நான் இந்த ஸ்லைடை வச்சு நான் சொல்கிறேன் அப்படின்னாக்கா Realme 3 vs Redmi Note 7 நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னாலும் சரி, பல்வேறு Realme உடைய கம்பேரிசன்ஸ் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னாலும் Redmiயில் என்னென்ன கொடுத்துருக்காங்க அதை விட நாங்கள் என்னென்ன பெட்டராக கொடுத்துருக்கோம் அப்படிங்கிற போல தான் அவங்களுடைய அந்த ப்ரெசன்டேஷனே இருந்துச்சு. ஸோ அந்த மாதிரி தான் இருக்க போது Redmi Note 7 Proவை விட எந்தெந்த விஷயங்கள் பெட்டராக இருக்க போகுது அப்படிங்கிற போல தான் அவங்களுடைய Realme 3 Pro லான்ச் வந்து இருக்க போகுது. ஸோ இப்போதைக்கு நம்ம அந்தந்த விஷயங்களை சைட் பை சைடாக கம்பேர் பண்ணோம் அப்படின்னாலே நமக்கு வந்து தெரிஞ்சிடும் Realme 3 Proல என்னென்ன எதிர்பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. முதல் விஷயம் பார்த்தோம் அப்படின்னா நான் வந்து ப்ராசரை பற்றி பேசணும் அப்படின்னு சொல்லி ஆசைப்படுறேன். Redmi Note 7 Proல Snapdragon 675 ப்ராசர் வந்து கொடுத்துருந்தாங்க. இது பார்த்தோம் அப்படின்னா பட்ஜெட் செக்மெண்ட்டில் இப்போ தான் முதல் முறையாக இந்த மாதிரியான ப்ராசஸ் வந்து வந்துருக்கு. ஒன் ஆஃப் தி பெஸ்ட் ப்ராசஸ் பட்ஜெட் செக்மெண்ட் அப்படின்னு சொல்லி கண்டிப்பாக சொல்ல முடியும். இப்போ Realme 3 Proக்கு வந்து வரலாம். Realme 3 Pro பார்த்தோம் அப்படின்னா Realme 3 லான்ச்சுக்கு முன்னாடியே ஒரு டீஸ் வந்து பண்ணியிருந்தாங்க. அதில் என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னாக்கா பி ப்ரோ ஆக்டிவ் அப்படின்னு சொல்லிட்டு அதற்கு கீழே அந்த 3 பார்த்தோம் அப்படின்னா ஒரு 7 அப்படிங்கிறது போல ஒரு சிம்பிள் வந்து இருந்த மாதிரி தான் அந்த டீஸ் வந்து நம்மளால் பார்க்க முடிஞ்சிருந்துச்சு. ஸோ இது வந்து ப்ராபப்ளி Snapdragon 710 ப்ராசராக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஏன் Realme ஒரு ஜென்ரேஷன் ஹெட்டாக போய் Snapdragon 712 வரதுக்கான வாய்ப்புகள் கூட வந்து இருக்குது. ஏன் அப்படின்னாக்கா Snapdragon 675 710 அப்படிங்கிறது இரவுக்கும் பகலுக்குமான வித்தியாசம் வந்து கிடையாது. பட் 712 அப்படிங்கிறது மச் பெட்டரான ப்ராசர் அப்படின்னு சொல்லி நம்ம வந்து சொல்லலாம் 675 கம்பேர் பண்ணுறப்போ. ஸோ அப்படி இருக்க பட்சத்தில் இந்த பட்ஜெட்லேயே பெஸ்ட் ப்ராசரை கொண்டு வந்தோம் அப்படிங்கிறதுக்காக Snapdragon 712 வரதுக்கான வாய்ப்புகள் வந்து இருக்குது. ஸோ ஃபிங்கர்ஸ் கிராஸ்ட் மினிமம் 710 வந்து இருக்கும். இல்லை அப்படின்னா 712 இருக்கிறதுக்கான வாய்ப்புகளும் 1-2% வந்து இருக்குது. அடுத்தது டிசைனை பற்றி வந்து பார்க்கலாம். Redmi Note 7 Pro பார்த்தோம் அப்படின்னா கிளாஸ் பாடியோட பிளாஸ்டிக் ஃப்ரேமோட வந்து வந்துருந்துச்சு. இதை Realme ஹைலைட் பண்ணியிருந்தாங்க பிளாஸ்டிக் ஃப்ரேம் அப்படிங்கிறத. ஸோ Realme 3 Proல பார்த்தோம் அப்படின்னா கிளாஸ் பாடி கண்டிப்பாகவே வந்து எதிர்பார்க்கலாம். மெட்டல் ஃப்ரேமோட இருக்கலாம் அப்படின்னு கூட நம்ம வந்து எதிர்பார்க்கலாம். பிகாஸ் Redmi Note 7 Pro மிகப்பெரிய அளவு பென்டஸ் அந்த அளவுலாம் வைரல் ஆச்சு. ஸோ அதற்கு காரணம் பிளாஸ்டிக் ஃப்ரேம் தான் அப்படிங்கிற போலையும் நம்மளால் தெரிஞ்சுக்க முடிஞ்சு. ஸோ அப்படி இருக்க பட்சத்தில் இது வந்து எங்களுடைய ஃபோனில் இல்லை அப்படின்னு மிகப்பெரிய அளவு விளம்பரப்படுத்துறதுக்கும் Realmeக்கு அது வந்து பக்கபலமாக வந்து இருக்கும். ஸோ கிளாஸ் பாடி அதோட சேர்த்து மெட்டல் ஃப்ரேமோட Realme 3 Pro வந்து வரலாம். அடுத்தது டிஸ்பிளே அப்படின்னு சொல்லி பார்க்குறப்ப Realme 2 Pro மாதிரியே இதுலேயும் வாட்டர் ட்ராப் நாட்ச் வந்து இருக்கலாம் அப்படின்னு சொல்லி நம்ம வந்து கண்டிப்பாகவே சொல்ல முடியும். டிஸ்பிளே பொறுத்த வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா இவங்க ஒரு ஸ்டெப் ஹெட்டாக போய் Amoled கூட வந்து கொண்டு வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. பிகாஸ் சமீபத்தில் ஓப்போவுடைய K1 பட்ஜெட் செக்மெண்ட் அது 20,000க்குள்ளே இருக்க செக்மெண்ட் அதுலேயே வந்து Amoled வந்து கொண்டு வந்திருந்தாங்க. ஸோ அப்படி இருக்கிற பட்சத்தில் Realme 3 Proல Amoled டிஸ்பிளே வந்துச்சு அப்படின்னாக்கா ரொம்பவே வந்து நல்லாயிருக்கும். நல்ல டிஸ்பிளே பேனலாக இருக்கணும் Amoled இருந்தாலுமே. ஸோ அது ஒரு மேட்ரு வந்து இருக்குது. பட் அதை தாண்டி Realme 3 Proல டிஸ்பிளே கண்டிப்பாக தி பெஸ்ட்டாக வந்து எதிர்பார்க்கலாம். மேலும் இதை தாண்டி 2 விஷயங்கள் Realme வந்து ஹைலைட் பண்ணியிருந்தாங்க. அதில் முதல் விஷயம் பார்த்தோம் அப்படின்னா Redmi Note 7 Proல Gorilla Glass 5 ப்ரொடெக்ஷன் இருக்குது அப்படிங்கிற போல. ஸோ இவங்க கொஞ்சம் ஹெட்டாக வரதுக்கு ஏன்னா Max Pro M2 ஆல்ரெடி Gorilla Glass 6 வந்து இருக்குது. ஸோ அதே சேர்த்து Realme 3 Proல Gorilla Glass 6 ப்ரொடெக்ஷன் வரதுக்கான வாய்ப்புகள் வந்து இருக்குது. அதை தவிர இரண்டாவது விஷயம் பார்த்தோம் அப்படின்னாக்கா ஹைப்ரிட் சிம் ஸ்லாட் Redmi Note 7 Proல இருக்குது அப்படிங்கிற போல சொல்லியிருந்தாங்க. ஸோ Realme 3 Proல உங்களுக்கு டெடிகேட்டட் மைக்ரோ SD கார்டு ஸ்லாட் வரதுக்கு அதிக வாய்ப்புகள் வந்துருக்கு. மோஸ்ட்லி டெடிகேட்டட் ஸ்லாட் தான் வரும் அப்படின்னு கூட நம்மளால் சொல்ல முடியும்.
அடுத்தது மிகப்பெரிய விஷயம், எல்லாரும் Realme 3 Proல எதிர்பார்க்குற ஒரு விஷயம் அப்படின்னா கேமரா தான். Redmi Note 7 Proல 48 மெகா பிக்சல் Sony IMX586 சென்சார் வந்து பயன்படுத்தியிருந்தாங்க. பட் Realme 3 Proல சாம்சங் உடைய GM1 இல்லை இந்த சோனி சென்சாரோ 48 மெகா பிக்சல் வருமா அப்படிங்கிறது இப்போ வரையும் கன்ஃபார்ம் ஆகல. ஏன் அப்படின்னாக்கா இப்போதைக்கு 48 மெகா பிக்சல் கேமரா அப்படிங்கிற Realme கன்ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா இப்போதைக்கு ஏதாவது டீஸ் வந்து பண்ணியிருப்பாங்க. அந்த மாதிரி எதுவுமே நம்மளால் பார்க்க முடியல. ஸோ ப்ராபப்ளி இது 48 மெகா பிக்சலாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் கம்மி தான். அப்படியே 48 மெகா பிக்சலாக இருந்தாலும் இது Sony IMX586 சென்சாராக இருந்தால் தான் வந்து நல்ல விஷயமா வந்து இருக்கும். கேமராவுடைய மெகா பிக்சல்ஸ் எவ்வளோ வரப்போகுது அப்படிங்கிற போல தெரியல. பட் கண்டிப்பாகவே கேமரா வந்து இந்த பட்ஜெட்டில் பெஸ்ட்டாக இருக்கும் அப்படிங்கிற போல அவங்க வந்து சொல்லிட்டு இருக்காங்க. மேலும் ஒரு இன்டர்வியூவில் கூட ரியல்மியுடைய CEO Realme 3 Proட கேமரா பெட்டராக இருக்கும் அப்படிங்கிற போல சொல்லியிருந்தாங்க. ஸோ மெகா பிக்சல் மேட்ரே வந்து கிடையாது, எந்த அளவுக்கு கொண்டு வராங்க அப்படிங்கிற வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஃப்ரண்ட் கேமரா பொறுத்தவரையும் கண்டிப்பாகவே வந்து மெகா பிக்சல் அள்ளி இறப்பாங்க அப்படின்னு சொல்லி நான் நினைக்கிறேன். பிகாஸ் Realme U1 அப்படின்னு சொல்லி இவங்களுக்கு வந்து அந்த U சீரிஸ் தான் செல்ஃபிஸ்க்கான ஒரு ப்ரையாரிட்டியாக இருந்துச்சு அப்படின்னாலும் இந்த 3 Proல உங்களுக்கு செல்ஃபி கேமரா 20-25 மெகா பிக்சல் வரதுக்கான வாய்ப்புகள் கூட வந்து இருக்கு. பிகாஸ் ஓப்போட்ட இருக்கிற டெக்னாலஜி பயன்படுத்தி Realme அந்த அளவு மெகா பிக்சலில் கண்டிப்பாக வந்து கொண்டு வருவாங்க. இதை தவிர அடுத்த விஷயங்கள் பேட்டரி அப்படின்னு சொல்லி பார்க்குறப்ப 4000 இல்லை அப்படின்னாக்கா அந்த 3800 அந்த ரேஞ்ச் பேட்டரி லைஃப் இருக்கிற அந்த அளவு பேட்டரி MAH வந்து இருக்கும். ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் கண்டிப்பாக வந்து இருக்கும். பட் அது எந்த குவிக் சார்ஜ் சப்போர்ட் இருக்குது அப்படிங்கிற நம்ம வந்து வெயிட் பண்ணி தான் வந்து பார்க்கணும். பிகாஸ் Redmi Note 7 Proல குவிக் சார்ஜ் 4 சப்போர்ட் வந்து இருக்குது. ஸோ அதே சப்போர்ட் இதுலையும் வரதுக்கான வாய்ப்புகள் வந்து இருக்குது. அடுத்தது சாஃப்ட்வேர் அப்படின்னு சொல்லி பார்க்குறப்ப இது வந்து ColorOS 6ஓட தான் வந்து வரும். அது வந்து கண்டிப்பாகவே வந்து நம்மளால் சொல்ல முடியும். பேஸ் ரேம் மாடல் பார்த்தோம் அப்படின்னா 4 GB ரேம் மாடல் தான் பேஸ் மாடலாக இருக்கும் அப்படிங்கிற போல கூட தெரிய வந்திருக்கு. ஸோ 4 GB ரேம் மாடலுடைய விலை அப்படின்னு சொல்லி பார்க்குறப்ப கிட்டத்தட்ட Redmi Note 7 Proக்கு நெக் டு நெக்காக தான் வந்து ப்ரைஸ் பண்ணுவாங்க. ஸோ 14000 இல்லை அப்படின்னா மிஞ்சி போனால் 15000க்கு வந்து வரும். இப்போ நான் சொன்ன ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் எல்லாமே பெட்டராக இருந்துச்சு அப்படின்னாக்கா. ஸோ இதுதான் Realme 3 Proவை பற்றி இப்போ நமக்கு தெரிய வந்திருக்கிற விஷயங்கள். இதில் ஒரு சில விஷயங்கள் கூடிய சீக்கிரம் வந்து கன்ஃபார்ம் ஆகும். ஆக நான் ட்விட்டரில் வந்து அப்டேட் பண்ணுறேன். நீங்கள் இன்னும் நம்மளை ட்விட்டரில் ஃபாலோ பண்ணல இல்லை இன்ஸ்டாகிராம் ஃபேஸ்புக்கில் ஃபாலோ பண்ணல அப்படின்னா 3 சோஷியல் மீடியாலையும் கண்டிப்பாக ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஜஸ்ட் நோ இப்போ தான் நம்ம வந்து ட்விட்டர் மற்றும் இன்ஸ்டாகிராமில் 5000 ஃபாலோவர்ஸ் வந்து ரீச் பண்ணியிருக்கோம். ஸோ பலவிதமான எக்ஸ்க்ளூசிவ் அப்டேட்ஸ் அங்கே வந்து கொடுத்துருக்கோம். ஸோ மறந்தாலும் ஃபாலோ பண்ணுங்கள். லிங்க் வந்து பின் கமெண்ட்டில் கொடுத்துருக்கேன். அதையும் தாண்டி Realme 3 Proல உங்களுடைய எதிர்பார்ப்பு என்னவா இருக்குது? Redmi Note 7 Pro வாங்காமல் நான் Realme 3 Pro வாங்கணும் அப்படின்னா இந்த ஒரு அம்சம் இருந்தால் வாங்குவேன் ப்ரோ அப்படின்னா அது என்ன ஃபீச்சர் அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறந்தாமல் இந்த வீடியோ லைக் பண்ணிட்டு உங்களுடைய நண்பர்களோடையும் ஷேர் பண்ணுங்கள். Redmi Note 7 Pro கிட்டத்தட்ட ஒரு கில்லரான ஒரு ஃபோன் வரப்போகுது அப்படிங்கிறத அவங்களும் வந்து தெரிஞ்சுக்கட்டும். இந்த நாள் இனிய நாளாக அமையட்டும். நன்றி.